என்னம்மா பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ற அத சொல்லு ஃபர்ஸ்ட். பிராங்க் வீடியோவா டே ரொட்டீனா? பிராங்க் வீடியோ தான். நம்ம கிஃப்ட் வாங்கி வந்திருக்கேன், நீ என்ன ஃபோன் ஓடிட்டு இருக்க? சரி இரு, இது ஒன்றும் பிராங்க் வீடியோ இல்லை. கண்ண முடு ஒரு நிமிஷம். ஓவரா பண்ணுது. அலஞ்சி வேர்வை சிந்தி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இப்பதான் நானே வீடெல்லாம் காலி பண்ணிட்டு இப்போ வந்துருக்கிறேன். நீ வேற என்ன வேணும்? வாஷிங் மிஷின் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். துணி துவைக்கிறதுக்கு வாங்கிக்கோ. ரொம்ப ஓவரா பண்ற. கொடுத்த வாங்க முடியலன்னா சரி இந்தா இந்தா. ஹாய் செல்லக்குட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வீடியோ தான். உங்களுக்கே தெரியும் நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்னேன் இல்லையா, வந்து எனக்கு ஒரு 3 ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, 3 சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா. அவளுக்காக ஒரு 3 சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். அது வந்து ஒன்றொன்னா ஒரு வீடியோவில் வரும். என்னென்ன சர்ப்ரைஸ்ன்றது வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஒவ்வொன்றா தான் நான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு பொருள் வாங்க போகிறேன். அந்த பொருளை வந்து காமிக்க மாட்டேன். சூப்பர் கம்பெனி, செம்ம. நான் வாங்குறது 3 பொருளுமே செம்ம கம்பெனி. அதுவும் இல்லாமல் செகண்ட் ஹேண்ட் பொருள் எதுவுமே கிடையாது. புதுசாக வாங்க போகிறேன். இந்த வாட்டி தான் எல்லாமே நான் புதுசு புதுசாக வாங்குறேன். ஏன் அப்படின்னா புது வீட்டுக்கு போகிறோம் இல்லையா, அதனால் புது வீட்டில் புதுசு புதுசாக பொருள் வாங்கணும் அப்படின்ட்டு தான் நான் வாங்க போகிறேன். ஓகே, பார்ப்போம்மா என்ன வாங்குறோன்றதை வந்து இப்போ காட்ட வேணாம். நம்ம வந்து இப்போயே காமிச்சிட்டா வந்து பார்க்க மாட்டீங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒவ்வொன்றா சர்ப்ரைஸ் பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, கடைலாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு பார்ப்பீங்க என்ன வாங்க போகிறேன்னு. ஓகேவா, என்ன நான் வாங்கிட்டு இருக்கேன் பாருங்க. என்ன வாங்க வந்துட்டு நான் என்ன வாங்கிட்டு இருக்கேன் பார்ப்பீங்க. என்ன தான் அப்படி கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பில்லு போட்டுட்ருக்கேன். செம்ம ரேட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ரேட் இருக்குன்னு. பார்ப்போம். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிஃப்ட் வாங்கியாச்சு. என்ன இருக்குன்றதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிஃப்ட்னா அது இதுதான். இன்னும் 2வது 3வது கிஃப்ட்லாம் தரமானதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து இங்கே பெருசுங்களாம். ஓகே, பார்ப்போமா? வாங்க வீட்டுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு கிஃப்ட். இன்னும் வந்து 2 கிஃப்ட் இருக்குது. மூச்சு வாங்குது வேறு, மேலே ஏறி வந்தேன்னா. இன்னும் 2 கிஃப்ட் இருக்குது. அந்த 2 கிஃப்ட் வந்து எப்படி சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. அதுவும் பின்னாடி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த 2 கிஃப்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போ இந்த கிஃப்ட் வந்து நான் வீட்லேயே கொடுத்துடலாம் இருக்கேன். அந்த 2 கிஃப்ட் வந்து மாடியில் தான் வைக்கணும். ஏன்னா அவங்க வந்து மாடி தான் சீக்கிரம் ஏறி வர மாட்டாங்க, கண்டுபிடிக்க முடியாது. அது கொஞ்சம் ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னே சொல்லலான்றதுனால வீட்டுக்குள்ளே வராது. ஸோ நம்ம வந்து அங்கே வச்சு அதை 2யுமே சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. எப்படி தான் என்னதான் எப்படின்னு தெரில. ஆனால் வந்து வேர்வை சிந்தி வாங்கிருக்கேன். என்னடா வீட்டுக்கு புது வீட்டுக்கு போனோடனே வாங்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிலாம் சொல்லாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே இங்கே கடனுடன் வாங்கி நான் ஒன்றுனா வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அதெல்லாம் இல்லாமல். அதனால தான் வந்து நாங்கள் இந்த மாதிரிலாம் வாங்குகிறோம். நீங்கள் வந்து எதாவது கமெண்ட் போட்டுறாதீங்க. நான் ஏற்கனவே ஊறப்பட்ட கடனில் இருக்கேன். அந்த கடன்லாம் வந்து எப்போ எல்லாத்தையும் தீக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து நம்ம பேச வேணாம். இது என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியுமா இல்லைன்னு தெரியல. ஏன்னா அது வந்து ரொம்ப நாளாகவே என்கிட்ட வந்து அது கேட்டுகிட்டே இருந்தா. எனக்கு அதை வாங்கி கொடுக்க மாட்டியா அப்படிலாம் சண்டைலாம் போட்டிருக்கா. இதை போய் நம்ம வந்து கொடுக்கலாம். வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம வந்தாச்சு வீட்டுக்கு போகலாம். ஓகேவா, ஓகே பாருங்கள். நீங்களும் இன்னும் பார்க்கல என்ன கிஃப்ட்டுன்னு பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த படிக்கட்டிலே வச்சாச்சு கிஃப்ட்டை. ஏன்னா அவங்க வந்து உள்ளே இருக்காங்க இல்லையா, நம்ம வந்து கதவை தட்டும் போது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உள்ளே போயிட்டு கண்ணை மூடி உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நம்ம இங்கே வந்து ஒளிச்சு வச்சுருக்கோம். தெரியுதா இல்லைன்னு தெரியல உங்களுக்கு. ஒளிச்சு வச்சுருங்க. எனக்கு எப்படின்னு தெரியல. இந்த கிஃப்ட் எப்படி போக போகுதுன்னே தெரியல. உள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் அவளை இல்லாமல் வேறு நானே போய் வாங்கிட்டு வந்தேன்னா ரொம்ப கோவம் வரும்னு நினைக்கிறேன் அவளுக்கு. ஸோ பார்ப்போம். புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன். பில் பாக்ஸ் எல்லாம் அது உள்ளே தான் இருக்குது. போய் நம்ம வந்து கிஃப்டை கொடுக்குறோம். ஓகேவா, பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் புது வீட்டில் வந்து புதுசாக தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையில் இருக்கேன். எல்லாமே புதுசாக தான் இறக்குறேன். ஸோ வந்து பார்த்து யாரும் கொஞ்சம் போடாமல் படாதீங்க. ஏன்னா வந்து நான் வந்து கடன்லாம் வாங்கி தான் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, பட்ஜெட் வந்து அப்புறம் தரேன் அப்புறம் சொல்லி தான் நான் வந்து மாதம் கடைசியில் தரேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கேன். டக்குன்னு யாரும் வந்து இது பண்ணாதீங்க. ஓகே, நம்ம போவோமா? போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஓகே, அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. என்ன கிஃப்டாக இருக்கணும். நேற்றே வந்து நான் வந்து லைவில் அவங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு 3 கிஃப்ட் வாங்கி தரேன், வெயிட் பண்ணு அப்படின்னு. நீ எங்கேருந்து வாங்கி தர போகிற அப்படிலாம் பேசி ரொம்ப இது மாதிரி சொல்லிட்டா. வாங்கிலாம் தர மாட்டேன், நீ எங்கே எனக்குலாம் செய்ய போகிற அப்படின்லாம் சொன்னா. ஆனால் வந்து
நான் வந்து அவளுக்காக வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னும் ஒரு 2 கிஃப்ட் இருக்குது, அதுதான் இன்னும் தரமான கிஃப்ட்டு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் போக தான் நான் சொல்லுவேன். ஓகே போகலாமா? நம்ம இப்போ அவ்வளோ பேசலாம், வீட்டுக்குள்ளே போகலாம். சீரப்பு இல்லைங்க, எங்கே போவேன்? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், கொஞ்சம் வேலை இருக்குப்பா. என்ன வேலை? எடிட்டிங் போய்கிட்டு இருக்கு, ஒரு போஸ்ட் ஒன்று போடணும். ஓகே ஓகே. என்னம்மா பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்ற அதை சொல்லு ஃபர்ஸ்ட். பிராங்க் வீடியோவா டே ரொட்டீனா? பிராங்க் வீடியோ தான், நம்ம தெரியாம தானே. ஏய் தண்ணி போடா. போயிட்டு வந்தானே அவன் தண்ணி போடா. அவன் அதுக்கு தானே. ஏய் ரொம்ப டயர்டா இருக்கு, தண்ணி எடுத்துவா சீரோ. சீரோ அதெல்லாம் எடுக்க மாட்டான். நானே ரொம்ப டயர்டா அழகெல்லாம் அலைஞ்சு இதில் முன்ன ஃபேன் ஒன்று மாட்டணும்பா. இல்லை ரொம்ப டயர்டா இருக்கு. சரி நானே என்ன பண்ற நீ இப்போ? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, சொல்லு. வேலையெல்லாம் வந்து நான் உனக்காக ஒன்று வாங்கி வந்துருக்கேன். நீ வேற ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுட்டே இருந்தியா, உனக்காக கடைக்கடையா ஏறி ஏறி வேர்வை சிந்தி ஒன்று வாங்கி வந்துருக்கிறேன். நீ என்ன இப்படி கண்டுக்காம இருக்கிறா? ஏன் இப்படி இருக்கிற? சொல்லுப்பா. வேர்வை சிந்தி உனக்காக ஒரு பொருள் வாங்கி வந்துருக்கிறேன். என்ன தெரியுமா உனக்கு? தெரியாதா? இதோ இந்த சோபா தான், வேற என்ன? இந்த சோபா செட்டு உனக்காக தான் வாங்கி வந்துருக்கேன். அதான் காசு கொடுத்து வாங்கினது, எனக்கு தான் தெரியுங்க. தெரியுமா உனக்கு? ஸோ இந்த கிஃப்ட் வந்து நமக்காக கொடுத்துட்டாங்க ஹவுஸ் ஓனரு. அவங்களுக்கு நமக்கு ஒரு கிஃப்ட். காசு கொடுத்து வாங்கலையா சோபா? காசு கொடுத்து தான், அவங்களுக்கு காசு கொடுத்து தான் இந்த சோபா வாங்கியிருக்கேன். ஆனால் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போனேன். செம்மையா டயர்டாயிடுச்சு. சரி இந்த இதுக்கு என்ன பாட்டு போடலாம்னு சொன்னேன். எதிர் நீச்சலடி என்ன அது வேணும்? அது வேணாம், நான் சும்மா சொன்னேன்டி. வேற என்ன பாட்டு? வெயிட் பண்ணு, நான் அப்புறமா அதுக்கு சொல்றேன். எனக்கு சந்திரமுகில இருக்குமே, அதை என்ன போடலாமா? பாட்டு? சி என்ன பாட்டுன்னு அதான். வேற என்ன பாட்டு? இரு எடுக்கிறேன். நாளை நாளை என்று உன்னை இழக்காது நீ. ஏய் மாத்துமோ, நீ பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்காதமோ. ஏய் நீ மாத்திட்டு இப்ப நான் சொல்றத வச்சுக்கல. அதெல்லாம் போடாத நீ. இப்போ ஒரு நிமிஷம் போன் எடுத்து வேலை இருக்கு. நீ கண்ணை மூடு. உனக்கு ஒரு கடலை ஏறி இறங்கி ஒரு கிஃப்ட் வாங்கி வந்திருக்கேன், நீ என்ன போன் ஓடிட்டு இருக்க? சரி இரு, இது ஒன்றும் பிராங்க் வீடியோ இல்லை. கண்ணை மூடு, கண்ணை மூட ஒரு நிமிஷம். கண்ணை மூடு. அப்போ நான் எடுத்துட்டு வரணும்ல, கண்ணை மூடு. இந்த மாதிரி ஃப்ராடு தனம்லாம் பண்ணாது இல்லை, திரும்பி வரேன். சரி பிள்ளை கேட்டுச்சே, பாவமா இருக்குது. போனை கொடுப்பா, நான் அப்படியே இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன். கண்ணை மூடு ப்ளீஸ்பா. பாவம் பிள்ளை கேட்டுச்சேன்னு ஒரு கிஃப்ட் வாங்கி ஓரா பண்ணுது. அலைஞ்சி வேர்வை சிந்தி வாங்கி வந்திருக்கிறேன். என்னவளே எங்கிருந்தாய் நீ? கனவினிலே காக்க வந்தாய் நீ. கண்களும் ஓகேவா? பார்க்கலாமா கிஃப்ட் எப்படி இருக்குன்னு? அப்போ ஒழிச்சு வச்சுட்டு இருக்கேன். இவன் வேற சொல்ல மாட்டான். தர ஓகே என்னவா இருக்கும் நீ சொல்லு பாப்போம். உனக்கு வந்து ரொம்ப நாளாவே கிஃப்ட் எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்க. சிவா சொல்லு. கேமரா வேற இதுல. ஏய் சொல்லு, உனக்கு என்ன நினைக்கிற நீ? என்ன நினைக்கிறேன் எல்லாமே வாங்கியாச்சு. எல்லாமே இருந்தாலுமே இன்னும் வாஷிங் மிஷின் தான் வாங்கணும்னு நினைச்சேன். ஏன்டி இவ்வளோ பெரிய ஆசைலாம் வந்து கேட்குற நீ? ஒரு சின்ன ஆசையா சொல்றீ என் தகுதிக்கு. நீ வேற பெருசா லிஸ்ட் போடுற. இப்பதான் நானே வீடெல்லாம் காலி பண்ணிட்டு இப்போ வந்துருக்கேன். நீ வேற என்ன வேணும்? வாஷிங் மிஷின் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். துணி துவைக்கிறதுக்கா? அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்காத. அதெல்லாம் நம்மளால வந்து முடியாது. நான் வந்து முடியாது, நான் பண்றேன். நீ கிஃப்ட் பண்ணி எனக்கு போதும். டிவி கேட்டேன், எங்க வாங்கி கொடுத்தியா எனக்கு நீ ரொம்ப நாளா? நீ சரி விடு. சரி கண்ணை மூடு பட்டுன்னு. கொஞ்சம் கூட கிஃப்ட் வாங்கி வந்திருக்கேன்ற நீ நம்பவே மாட்டேன்ற. அது கிச்சனுக்கு முன்ன நான் கேட்டது வாங்கி வந்து தரல. அதுக்கு ஓவர் என்ன கேட்ட நீ சொல்லு, என்ன வேணும்? அவனா மிக்ஸி ஒன்று கேட்ப அரைக்கிறதுக்கு. அது ஒரு பொழப்பு உனக்கு. வீட்டுல இருக்கிறவங்க அம்மா வீட்டுல இருக்க மிக்ஸி வாங்கிட்டு வாடின்னு சொல்லி வாங்கி வந்தியா? குடுத்தல போய் கேப்பியா? மூடிட்டு நமக்கு இல்லைன்னா கேட்கணும் இல்லடி மிக்ஸிய.
புதுசு தான் வாங்கணும். அவங்க கிட்ட கேட்க முடியாது. என்கிட்ட காசு இருந்தா நான் வாங்க மாட்டேன். நான் வீடெல்லாம் காலி பண்ணிட்டு வந்திருக்கேன். காசு இல்ல. மிக்ஸி வாங்கணும் பண்ணி விட்டுருவேன் நானு. சொல்றேன். சரி ஓகே. வேறெல்லாம் பேசிட்டு இருந்தேன். நான் வாங்குறேன்னா புதுசா வாங்கிக்கோ. ரொம்ப ஓவரா பண்ற. கொடுத்தத போய் கேக்குற. வெக்கமா இல்ல? வெக்கமாலாம் இல்ல. புதுசாலாம் வாங்க முடியாது. இல்ல காசு இல்ல என்கிட்ட. வாங்க முடியலன்னா சரி இந்தா உனக்காக. கிச்சனுக்கே போவேன் சாப்பாடு ஆக்குவான்னு சொல்றேன். இல்லப்பா என்னால ஒரு சட்னி எதுவுமே செய்ய முடியல. நைட்ல தக்காளி தொக்காவே செஞ்சு தரேன். ஓகே ஓபன் பண்ணலாமா? என்ன மிக்ஸி? கிருத்தி கம்பெனி. ஓகேவா ஓபன் பண்ணலாமா? நான் வந்து ஓபன் பண்றியா? ஏய் எனக்கு இந்த மிக்ஸி தான் வாங்கணும். இந்த மாதிரி மிக்ஸி தான் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. இன்னைக்கு நான் எப்போ எத்தனை மணிக்கு வந்து ஒரு 2 மிளகு போட்டா கூட பவுடர் பண்ணிடுவோங்க. இது என்ன சொல்றது? நான் ஆல்ரெடி மிக்ஸிலாம் வச்சிருந்தேன் गाइस. நான் தான் சொன்ன மாதிரி தான். புல்லட் மிக்ஸி. புல்லட் மிக்ஸியா? நான் ஆல்ரெடி வச்சிருந்தேன். எங்க அம்மாவுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு கொடுத்துட்டேன். எங்களுக்கு இப்ப மிக்ஸி இல்ல. இதை கேட்டு கேட்டு எனக்கு வந்து சண்டை. 2-3 நாளா சாப்பாடு செய்ய மாட்டேன். மிக்ஸி இருந்தாலும் சாப்பாடு செய்வேன். எனக்கு மிக்ஸி வேணும் அப்படி ஒரு சண்டை. அம்மா வீட்டுல இருக்கிற மிக்ஸி வாங்கிட்டு வாடினா எங்க அம்மாட்ட கொடுத்தத நான் எப்படி கேட்பேன்ட்டு அதுக்கு ஒரு சண்டை. சரி உங்க 2 பேத்துக்கிட்டையும் என்னால சண்டை போட முடியாது. கடையா செகண்ட் ஹேண்ட்ல கேக்குறாங்க. எனக்கு செம்ம கோவம். எனக்கு புல்லட் மிக்ஸி இதுக்கப்புறம் புதுசா தான் வாங்கணும் அப்படின்றதுக்காக புதுசா வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே இங்க பில்லோட இருக்கும். இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா 3500 ரூபாய். என்கிட்ட வந்து ரொம்ப நாளாவே வந்து வேணும் வேணும்னு கேட்டுட்டே இருந்தா. இதுக்காக சொன்னேன் இல்லையா அவங்க அம்மா கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு சண்டைலாம் போட்டுருந்தேன். பழைய மிக்ஸி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அதையே வாங்கி நீ யூஸ் பண்ணிக்கோ, என்கிட்ட இப்ப காசுலாம் இல்லை அப்படின்லாம் நிறைய சண்டை போட்டு சரி ஒரு வழியா புது வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது ஒன்னாச்சு எனக்கு புதுசா வாங்கி கொடு. நீ வந்து நிறைய பொருள் செகண்ட் ஹேண்ட் அங்கங்கன்னு வாங்குற, இதுக்கப்புறம் நான் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி புதுசா பாக்ஸோட. அதுவும் இல்லாம இந்த கம்பெனி வந்து இதுக்கு ஒரு கம்பெனி இருந்துச்சு. ஆனா 500 ரூபாய் கம்மியா இருந்துச்சு. கம்மியாவே நான் வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். வேணாம் வாங்குறது வர நல்ல கம்பெனியா வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் நல்ல கம்பெனியா வாங்கியிருக்கேன். இது என்ன கம்பெனி? பிரித்தி. பிடிச்சிருக்கா? அதுவும் மிக்ஸிலயே அது என்னன்னு எனக்கு தெரியல. வேற வேற நிறைய மிக்ஸி இருக்கு. ஆனா இந்த மாதிரி மாடல் மிக்ஸி தான் வேணும்ன்றா. இந்த மாதிரினா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதுல வந்து எனக்கு என்ன மாதிரினா 2 மிளகு போட்டா கூட அரையும். இது வந்து நாங்க வீட்டு வேலை இதெல்லாம் பார்த்து பார்த்து கெட்டு போறாங்கன்னே தெரியல. நம்ம இது வீட்டு வேலை செய்யற இடத்துல எல்லாம் நாங்க வந்து இந்த மிக்ஸி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வீட்டு வேலை தான் செஞ்சிருந்தேன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்போ சமையல் குக்குக்கு போயிருந்தேன்ல, அப்போ இததான் யூஸ் பண்ணுவேன். அப்போ அவங்க எல்லாம் சொல்லுவாங்க பார்த்து யூஸ் பண்ணுங்க, ரிப்பேர் ஆகக்கூடாது. அப்பெல்லாம் நானே வாங்குறேன். ஓகே ஓபன் பண்ணிட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். காசும் ஆனா வந்து செலவுக்கே இல்ல. சரி இருந்தாலும் நன்றி. பாவம் கஷ்டப்படுறா கிச்சன் கிட்ட சமைக்கிறதுக்கு இல்லாம மிக்ஸி இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வேணும் பிரிக்கிட்டா? நல்ல பிரிமி. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் 2 கிஃப்ட். இன்னும் 2 சர்ப்ரைஸ் இருக்கு. ரொம்ப பெருசுனா அதான் 2 பெருசு. நான் சொன்ன மாதிரியே தான் மொத்தம் 3 இருக்குது. 1 கொடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் கிஃப்டே தான். இன்னொரு 2 எங்க? அதெல்லாம் இங்க இல்ல பிள்ளை. உடனே இன்னொரு 2 எங்க நீ இப்பயே கேட்டுருவ. சும்மா விளாட்டுக்கு சொன்னா நீ வேற. பில்லோட பில்லு இது. இதுமா தடப்புல வாரண்டி. எல்லாம் வை. என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஓகே ஓகே வாரண்டி கார்டு வை. ஓ இது அது ஜூஸ் போட்டு மூடி ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம்ல. வெளிய போறனா? ஏய் ஆமா அது வாங்கணும் போலடி. வாங்குறது இல்ல. உங்களுக்கு தெரியாதா இந்த மிக்ஸி? இதோ இருக்கு பாரு இருக்கு. ஐயோ இரு நான் சொல்றேன். ஏய் ஆமா பாப்பா நீ சொன்ன மாதிரி தான். இதோ இந்த மூடி இருக்குல அது குடு. இத அரைச்சிக்கலாம். அப்படி வேணா இதுல பெருசு வச்சு குடிக்கலாம். பெருசா வச்சிக்கலாம் சொல்றேன். இங்க பாரு ஜூஸ் போட்டு இப்படி எடுத்துட்டு போயிடலாம். வெளியே எங்கனா போடணும். மூடி மாதிரி யூஸ் ஆகும். சூப்பரா இருக்கு. சீரியஸா இதோ பாரு சின்னதுக்கும் இதுதான் பெருசுக்கும் இதுதான். அப்பா நல்லா இங்க பாரு. ஏய் ஏய் ஜூஸ் வந்து சூப்பரா இருக்குல. ஏய் வாவ் நல்ல கம்பெனியா வாங்கியிருக்கோம். எனக்கு வந்து இதுவுமே வீட்டுக்கு பிரோஜனமா தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஏதாவது சொல்லாதீங்க அப்புறம். தேங்க் யூ. இது
மாசம் வீடியோ போடல. இந்த ஒரு மாசம் நான் எப்படி வீடியோ போட்டு என்னென்ன சர்ப்ரைஸ் பண்றேன்னு பாருங்க. ஜாலியா இருக்கா? இந்த மிக்ஸி தானே ஆசைப்பட்டேன். இதேதான் இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. கிச்சனுக்கு வச்சு ஹோம் டூர்லாம் எடுக்கும்போது வந்து பார்க்கலாம். ஜூஸ் போடுறது இதுதான் எனக்கு இதுல ரொம்ப பிடிக்குமே. ஜூஸ் வந்து இப்படி போட்டு இன்னொரு கம்பெனி இருந்துச்சு. பட் ஆனா வந்து எனக்கு அந்த கம்பெனி கம்மியா தான் இருந்துச்சு. அதனால எனக்கு இப்படி எடுத்துக்கலாம். இதான் பெரிய ஜூஸ். எனக்கு இதுல தான் ஜூஸ் போடணும். ஓகேவா? இதான் பெருசு இப்படி இருக்குல்ல. இதை இப்படி ஓபன் பண்ணி நான் ஜூஸ் குடிச்சு வாங்குறதும் வாங்குறோம். நம்ம நல்லதா வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருக்கேன். அந்த இன்னொரு 4 ஜார் வர மாதிரி 2 ஜார் வர மாதிரி மிக்ஸிலாம் வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து இவங்க வீட்டுக்கு கொடுத்துட்டேன் வேணாம்னு சொல்லிட்டு. அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் அது அவளுக்கு பிடிக்கலையாம். இதான் வேணும் அப்படின்ட்டு 2-3 நாளா பிடிவாதமே கிச்சனுக்கே போக மாட்டேன். எனக்கு அரைக்கிறது வேணும் வேணும். ஏன்னா நம்ம வந்து இதுல 2 போட்டாலுமே நல்லா அரையுமாமே. எங்கடி எப்படி வைக்கிறது இதை? இது தப்பு வச்சுட்டேன்டி. எங்க இதோட முடி அது பாரு. அது கவர்ல இல்ல இது இப்படி யூஸ் பண்றதுனே தெரியல. இப்படி பாப்பா என்னடா இது? பாப்பா அதுதான் பாப்பா அந்த முடி. இந்தா சீர உடைய பில்லுலாம் வை பாப்பா. அதுதான் இல்ல தோப்பர் பாப்பா இதுக்குள்ளே இருக்குது. இததான் கேட்டேன். இந்த இது எதெல்லாம் மாட்டணும்னு தெரியல பாப்பா எனக்கு. இந்த பாரு என்ன இது வந்து இதோடது. ஓ இது வந்து வாஷர் எதுக்குள்ள போடணும்? அதுல லப்பர் இருக்கா பாரு. வாவ் இது வந்து ஏதோ ஒரு மிக்ஸின்னு சொல்லுவாங்களேமோ. ஏரோப்ளேனா என்னது என்னமோ ஒண்ணு சொல்லுவாங்க இந்த மிக்ஸி கேட்க போனா. ஐயோ அது பேரு எங்களுக்கும் தெரியல. பிளேட் மிக்ஸியா? நான் தானே சொன்னேன். இத அதான் பிளேட்டா? பிளேட் இல்ல இது. ஐயோ எனக்கு அது பேர் போகும். சரி விடு. வரலன்னா என்ன பண்றது? சூப்பரா இருக்குல்ல. புல்லட் மிக்ஸின்னு சொல்லுவாங்க இது. ஆனா வந்து நம்ம வந்து நல்ல கம்பெனி தான் வாங்கியிருக்கோம். கேரண்டி இருக்கு. ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே முதல்ல வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் புதுசா வாங்கியிருக்கேன் அப்படின்னா இதுதான். அப்ப என்ன புதுசா வாங்கியிருக்கோம்? இல்ல இந்த வீட்டுக்கு புதுசா, மத்ததெல்லாம் புதுசுதான். நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்க போறீங்க. அப்புறம் வந்து இந்த சோபா செட்டுமே நம்ம வந்து இந்த சோபா வந்து பழைய ஹவுஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை நாங்களே காசுக்கு வாங்கிட்டோம். இது வந்து தேக்கு சோபா, தேக்குல செஞ்ச சோபா. நாங்களே காசு கொடுத்து அவங்க கிட்ட வாங்கிக்கிட்டோம். ஓகேவா? எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் சமைச்சு தருவியா? சட்னி தான் டெய்லி. ஓகே என்னடா தேங்க் யூ. இதுக்கப்புறம் சமைச்சிட்டே இருக்க போறாங்க மேடம். இதுக்கப்புறம் சமைக்கணும், வீட்டுல சாப்பிடணும். ஏன்னா ஒரு மாசம் உடம்பு சரியாம இருந்தோம் இல்லையா நாங்க. ஸோ சாப்பிடாமலே இருந்துட்டோம் சரியா. அதுக்காக தான் இது நல்ல நல்ல பொருள்லாம். தேங்க்யூ. இன்னொன்னு என்னன்னா இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. போலாமா? சும்மா சொன்னவா பேக் பண்ணு. ஒன்றும் இல்லைங்க, இதை விட பெருசா ஒரு 2 கிஃப்ட் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ காட்ட மாட்டேன், இவங்களுக்கும் காட்ட மாட்டேன், உங்களுக்கு காட்ட மாட்டேன். ஓகேவா? ஓகே பிடிச்சிருக்கா? டா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சொல்லு. ஓகே அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். சோ டாடா பை. மிக்ஸி பிடிச்சினா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பை. இன்னும் gift இருக்கு, வெயிட் பண்ணி பாருங்க. இன்னும் சர்ப்ரைஸ் 2 இருக்கு. ஓகே லவ் யூ.